நீண்ட காலத்திற்கு முன்பு புகழ்பெற்ற அனுராதபுர இராச்சியத்தில் ஒரு ஞானமும் சக்தியும் கொண்ட மன்னன் ஆட்சி செய்தான். மன்னன் தாதுசேன. அவனது ஞானத்திற்கும் பக்தியுக்கும் பெயர் பெற்ற அவன் நீதியுடன் ஆட்சி செய்து நிலத்திற்கு செழிப்பை கொண்டு வந்தான். அவனது பல சாதனைகளுக்கு மத்தியில் பெரிய கலாவெவ நீர்த்தேக்கம் உள்ளது. அவரது தொலைநோக்கு மற்றும் பொறியியல் அற்புதத்திற்கு ஒரு சான்றாக, என் மக்களே, தண்ணீரே வாழ்க்கை. கலாவெவுடன் நாங்கள் எங்கள் வயல்களை வளர்ப்போம். எங்கள் ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக மலரும். கூட்டம் ஆரவாரம் செய்து ராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அவரது மகத்துவம் இருந்த போதிலும் தாதுசேன மன்னனின் ஆட்சி துரோகத்தை எதிர்கொண்டது. பேராசையால் கண்மூடித்தனமான அவரது மூத்த மகன் இளவரசர் காசியப்பன் தந்திரமான தளபதியான மிகரவின் தாக்கத்தால் தனது சொந்த தந்தைக்கு எதிராக சதி செய்தார். நான் தான் சரியான ஆட்சியாளர், ஆனாலும் என் தந்தை என் சகோதரன் முகலனுக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் எந்த வகையிலும் அரியணை ஏற வேண்டும். சிம்மாசனம் உன்னுடையது காசியப்பா. நாங்கள் ஒன்றாக அரசனை வீழ்த்தி உனது உரிமையை பெறுவோம். காசியப்பா மிகரவின் உதவியுடன் சிம்மாசனத்தை அபகரித்து அவனது தந்தையை சிறையில் அடைத்தான். ஆனால் துரோகத்தை எதிர்கொண்டாலும் மன்னன் தாதுசேன அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தான். அப்பா, நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் செல்வம் எங்கே? அதை வெளிப்படுத்துங்கள். இல்லையெனில் நீங்கள் என் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எனது மிகப்பெரிய செல்வம் கலாவெவவின் நீரில் உள்ளது. என்னை அங்கு அழைத்துச் செல்லுங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மன்னர் தாதுசேனன் சிறைபிடிக்கப்பட்டவர்களை தனது மரபின் அடையாளமான கலாவெவவுக்கு அழைத்துச் சென்றார். அவர் கடைசியாக நீரில் குளித்தபோது பேராசை மற்றும் கோபத்தால் காசியப்பனும் மிகரவும் அவரை தூக்கிலிட உத்தரவிட்டனர். இளவரசர் முகலன் தனது தந்தையின் சோகமான விதியை கேள்விப்பட்டவுடன் அவரை பழிவாங்குவதாக சபதம் செய்தார். இந்தியாவிலிருந்து ஒரு இராணுவத்தை திரட்டி அவர் தனது சகோதரருக்கு எதிராக அணிவகுத்தார். நியாயம் வெல்லும். நாங்கள் போராடுவது பழிவாங்குவதற்காக அல்ல, ஆனால் எங்கள் மண்ணின் மரியாதைக்காக. ஒரு உச்சக்கட்ட போரில் காசியப்பனின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அவனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த காசியப்பன் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள தேர்ந்தெடுத்தான். அரியணையை முகலனிடம் விட்டுவிட்டான். முகலன் வெற்றி பெற்று நிற்கும்போது காசியப்பன் வாள் மீது விழுந்தான். குழப்பங்களுக்கிடையில் ராணியும் மன்னன் தாதுசேனரின் மகளும் ஒரு சிறந்த அரசனையும் ஒன்றுபட்ட குடும்பத்தையும் இழந்ததற்காக துக்கமடைந்தனர். தாதுசேனனின் மகள் நெகிழ்ச்சியின் அடையாளமாக மன்னிப்பின் முக்கியத்துவத்தையும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் மக்களுக்கு நினைவூட்டினார். நாம் ஒரு சிறந்த மன்னரை இழந்திருந்தாலும் அவரது பாரம்பரியத்தை, வலிமை மிக்க கலாவெவ மற்றும் அவர் நிலைநிறுத்தப்பட்ட மதிப்புகளை போற்றுவதன் மூலம் அவரது நினைவை போற்றுவோம். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒற்றுமை மற்றும் அமைதியின் எதிர்காலத்தை உருவாக்க முயற்சிப்போம். ராஜா தாதுசேனவின் கதை சோகத்தால் நிரம்பியிருந்தாலும் பின்னடைவு, மரபு மற்றும் ஒற்றுமையின் நீடித்த ஆற்றலை நினைவூட்டுகிறது. இன்று கலாவெவ அவரது மகத்துவத்தின் அடையாளமாக வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது.